கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மோசேயை ஆண்டவர் அழைத்து அவருடைய தலைமைத்துவத்தின் கீழாக இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்டெடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தேவ திட்டம். அதற்காக ஆண்டவர் மோசேயை அனுப்புவதற்கு முயற்சி மேற்கொள்ளுகிறார். ஆனால் மோசே அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நிலையிலும் என்னால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார். இறுதியாக, நீர் என்னை அனுப்புகிறீர், ஆனால் யார் அனுப்பினது என்று பார்வோன் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று, அப்படியாகிலும் சொல்லி தப்பித்து கொள்ளலாம் என்று மோசே கடவுளை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதிலை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அதில் ஆண்டவர் தான் யார் என்பதை, தன்னுடைய பெயர் என்ன என்பதை அவ்வளோ அற்புதமாக வெளிப்படையாக சொல்லித் தருகின்றார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் எப்பொழுதும் இருக்கின்ற கடவுள். சூழ்நிலைகள் மாறினாலும், சந்தர்ப்பங்கள் மாறினாலும், எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தால் கூட நான் ஒரு நாளும் மாறாதவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று இஸ்ரவேல் மக்களிடத்திலே போய் சொல் என்று அனுப்புகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மாறாத ஆண்டவராக இருக்கின்றார். சூழ்நிலைகள் அவரை மாற்றி போட முடியாது. பிரச்சனைகள் அவரை செயல்பட விடாமல் முடக்கி போட முடியாது. இன்னும் இருக்கின்ற எத்தனையோ அதிகாரங்கள் கடவுள் கிரியை செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்த முடியாது. காரணம் என்ன? அவர் இருக்கிறவராகவே இருக்கிற கடவுள். நேற்றைக்கும் அவர் எப்படி இருந்தாரோ அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கும் இருக்கின்றார். இன்றைக்கு எப்படி இருக்கின்றாரோ அதே வண்ணமாகத்தான் நாளை தினத்திலும் இருக்கப் போகிறார். எதை கொண்டு மாற்ற முடியாத, என்றும் மாறாத கடவுள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றார். ஆனால் அந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய நிலைமையை மாற்றுகின்றார். இந்த மாறாத கடவுள் நம் நிலைமையை, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதை எகிப்து தேசத்தில் நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களுடைய நிலைமையை நான் மாற்றப் போகிறேன். ஏனென்றால் நான் மாறாதவர். உங்களை மாற்றுவதற்கு என்னிடத்தில் வல்லமை, எனக்குள் சக்தி இருக்கிறது. நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய தலையெழுத்தை, அவருடைய நிலைமையை மாற்றி அமைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன். என் காரியங்கள் எல்லாம் தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. தோல்வியின் மேல் தோல்வி, அவமானத்தின் மேல் அவமானம், நிந்தையின் மேல் நிந்தை, வசை சொற்களின் மீது வசை சொற்கள் என்று சொல்லி பல விதங்களிலே நீங்கள் காயப்பட்டு கொண்டே இருந்தாலும் அல்லது காயப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தாலும், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இருக்கிறேன் என்ற இந்த மாறாத கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். அவர் எல்லா நிலைமையும் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எகிப்தில் அதைத்தான் செய்தார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதைத்தான் செய்தார். அதே ஆண்டவர் இன்று நமக்கு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் மாறாதவர். ஆகவே
என் காரியங்களை அவர் மாற்றுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த கடவுள் நமக்கும் கொடுப்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தி பாதுகாத்தருளுவாராக. ஆமென், ஆமென்.